ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லிங்க் லிஸ்ட்டு. லிங்க் லிஸ்ட்டில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. லிங்க் லிஸ்ட்டில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம், இன்சர்ஷன், டெலிஷன், ட்ராவர்சல், இது 3 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ஷன். ஜஸ்ட்டு ஜூடோ கோட் பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து டயக்ராமாக பார்த்துட்டோன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து லிங்க் லிஸ்ட் அப்படின்னாலே கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ், அதான் வந்து அதோடைய டெஃபினேஷன். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் தான் வந்து லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எ நோடு கண்டைன் 2 ஃபீல்ட்ஸ். ஒரு நோடில் 2 ஃபீல்ட்ஸ் இருக்கும். எ நோடு கண்டைன் 2 ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா? எங்கள் டெஃபினேஷன் எழுதுகிறேன். லிங்க் லிஸ்ட்ன்றது கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து எ நோடு கண்டைன் 2 ஃபீல்ட்ஸ். ஒரு நோடுக்கு 2 ஃபீல்ட்ஸ் இருக்கும். A node contain 2 fields. First field, அதாவது இப்படி தான் இருக்கும் லிங்க் லிஸ்ட். ஃபஸ்ட் field is used to store the data. ஃபஸ்ட் field வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணவும். செகண்ட் field is used to store the address of next data. நம்ம ஆல்ரெடி ரெஃபரன்ஸில் பார்த்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபீல்டு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா டேட்டா ஸ்டோர் பண்ணியும், செகண்ட் ஃபீல்டு வந்து நெக்ஸ்ட் டேட்டாவுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணவும் யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து லிங்க் லிஸ்ட்டோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ஷனுக்கு அல்காரிதம் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணனாலே எம்எல்ஆக் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நோடை வந்து அலோகேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மெமரி அலோகேட் பண்ணிக்கணும். எம்எல்ஆக் யூஸ் பண்ணி மெமரி அலோகேட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர். லிங்க்டு லிஸ்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னாக்கா இதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸ்ட்ரக்டு நோடு. ஆக்சுவலாக இது நம்ம என்ன நோடு வைக்க போகிறோமோ அதுதான் ஸ்ட்ரக்டு நோடு இன்ட்டு டேட்டா. ஓகேங்களா? டேட்டா வந்து என்ன டேட்டா டைப்பு? இன்டீஜரா? நம்ம இன்டீஜர் கொடுக்க போகிறோம். ஸோ இன்ட்டு டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்டு நோடு ஆஸ்ட்ரிக் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஆஸ்ட்ரிக் வந்து பாயிண்டர். ஏன்னா வந்து செகண்ட் ஃபீல்டில் வந்து அட்ரஸை ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? ஸோ பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போடுறோம். ஓகேங்களா? இதான் வந்து ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு வந்து எம்எல்ஆக் யூஸ் பண்ணி மெமரி அலோகேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நோடு க்ரியேட் பண்ண போகிறோமா? ஸோ நோடு இஸ் ஈக்குவல் டு எம்எல்ஆக் ஜஸ்ட் இப்படி போட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நோடை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். நோடு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த நோடில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இஃப் நோட் வந்து நாட் ஈக்குவல் நல், அதாவது நோடு நல் அப்படின்னாக்கா நம்ம முன்னாடி நல்ல அசைன் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் மெமரி மட்டும் தான் அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நோடு வந்து எம்டியாக தான் இருக்கும், எந்த வேல்யூமே இருக்காது. இப்போ வந்து நாட் ஈக்குவல் நல், எம்டியாக இல்லையா நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நோட் ஆஃப் லிங்க் லிஸ்ட்டில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டைரக்ஷன் சிம்பிள் போடணும். ஓகேவா? அப்போ நோட் ஆஃப் டேட்டா ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ஒரு டேட்டா. அதை நம்ம ஃபுல் ப்ரோக்ராமாக பார்க்க போகிறதுல ஜஸ்ட் சூடோ கோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நோட் ஆஃப் டேட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. நெக்ஸ்ட் வந்து நோட் ஆஃப் நெக்ஸ்ட், அதாவது இந்த நெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதுக்கு அசைன் பண்ண போகிறோம். நோட் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட். ஹெட்னா என்னன்னு சொல்கிறேன். ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நோடு. ஓகேங்களா? இதான் வந்து இன்சர்ஷனுக்கு ஜூடோ கோட். இப்போ இந்த 2 லைன் என்ன அப்படின்னாக்கா, இப்போ வந்து நோடோடைய டேட்டா ஃபீல்டில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டோமா, எக்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணிட்டோம். நோடோடைய நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த நெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோமா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நோடு இருக்கா, ஃபஸ்ட்டு நோடுக்கு முன்னாடி ஹெட் இருக்கும். இப்போ இது ஃபஸ்ட்டு நோடுக்கு முன்னாடி ஹெட் இருக்கும். இதான் வந்து ஹெட்டு. ஃபஸ்ட்டு நோடோடைய அட்ரஸ் வந்து ஹெட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நோட் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து நோடை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோமா. ஸோ இங்கே வந்து ஒரு நோடை இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நோடோடைய இது வந்து இங்கே டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டோம். நோடோடைய நெக்ஸ்ட்டு வந்து, அதாவது இதோடைய நெக்ஸ்ட்டு எங்கே அசைன் பண்ணுறோன்னா ஹெட்டோடைய நெக்ஸ்ட்டுக்கு. இது வந்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் இது பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நோடோட நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஹெட்டோடைய நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் என்ன அப்படின்னாக்கா ஹெட்டோடைய நெக்ஸ்ட், இதானே ஹெட்டு. ஸோ ஹெட்டோடைய நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து நோடுக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இன்சர்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா?
ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்னா இங்கே ஹெட் இருக்கும், இங்கே ஒரு நோடு இருக்குது. நம்ம இப்போ நோடு இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது இதை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய நெக்ஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட் லைனில் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது நோடோடைய நெக்ஸ்ட் வந்து ஹெட்டோடைய நெக்ஸ்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஹெட்டுக்கு நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஹெட்டோடைய நெக்ஸ்ட் எடுத்து வந்து என்ன பண்ணுறோம், நோடுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். நோடோட நெக்ஸ்ட் கிடையாது, நோடுனா வேல்யூ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஹெட்டா, இது வந்து பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிக்கோங்க. எக்ஸாம்பிள் போட்டு இது வந்து பிஃபோர். நெக்ஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு நோடு இருக்கும், இங்கே ஒரு நோடு இருக்கும். இது வந்து ஆஃப்டர். ஓகேங்களா, இதான் வந்து செஷனுடைய ஜூடோ கோட். நெக்ஸ்ட் வந்து டெலிஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டெலிஷன் பார்ப்போம். டெலிஷனுக்கு ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு நோடு டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இது வந்து ஜஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு நோடு இருக்குது. இதை எப்பயுமே வந்து லாஸ்ட்டு கடைசி நோடோடைய நெக்ஸ்ட்டு வந்து நல்லன்னு தான் அசைன் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் கடைசி நோடு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிஃபோர்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை டெலீட் பண்ணதுக்கப்புறம், இப்போ இந்த நோடு டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 2 தான் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஆஃப்டர். இப்போ இதுக்கு என்ன ஜூடோ கோட் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து எந்த நோடை டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இது வந்து இந்த நோடை டெலீட் பண்ண போகிறோமா. இப்போ இந்த நோடை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எப்பயுமே வந்து டெலீட் பண்ணுற நோடை வந்து டீன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போது டெலீட் பண்ணுற நோடை வந்து டீன்னு வச்சுக்கணும். டீன்னு வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி இருக்க நோடு வந்து நம்ம வந்து பீன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து டி வந்து எது பியோடைய நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ இது நம்ம டெலீட் பண்ணுற நோட டீன்னு வச்சுக்கணும். இது வந்து பியோடைய நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பியோடைய நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஆக்சுவலாக இதை டெலீட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி இருக்க நோடோடைய நெக்ஸ்ட்டு வந்து நல்லன்னு அசைன் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ வந்து இந்த நோடு எப்பயுமே டெலீட் பண்ணுற நோட டெம்ப்னு வச்சுக்கணும். டெம்ப் தான் வந்து டி ஈக்குவல் டு பி ஆஃப் நெக்ஸ்ட்டு. பி ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, பி ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஆஃப் டி. அதாவது டெம்பில் வந்து இப்போ இது டியோட நெக்ஸ்ட் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ வந்து ஃப்ரீ ஆஃப் டி. அது மெமரி வந்து அலோகேட் பண்ண மெமரியை ஃப்ரீ பண்ணிக்கிறது தான் ஃப்ரீ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை டெலீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பி ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் நெக்ஸ்ட்டு. டி ஆஃப் நெக்ஸ்ட் எதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து டி ஆஃப் நெக்ஸ்ட் வந்து பி ஆஃப் நெக்ஸ்ட்டுக்கு அசைன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் டி, அதுக்கு அலோகேட் பண்ண மெமரி வந்து டீஅலோகேட் ஆகிடும். அதுதான் டெலிஷன் ஆப்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ராவர்சல் அப்படின்னாக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு விசிட் பண்ணுறது தான். ஸோ வந்து ஒரு மெத்தட் போட்டுக்கலாம், வாய் ட்ராவர்சல். மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இட்ஸ் இஸ் நாட் கம்பல்சரி. ஓகேங்களா, மெத்தட் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து ட்ராவர்சல் பண்ணும், ஐ மீன் விசிட் பண்ணோம் அப்படின்னாக்கா கடைசி நோடு வரைக்கும் விசிட் பண்ணுமா. இப்போ வந்து நிறைய நோட்ஸ் இருக்கும், ஸோ கடைசி நோடு வரைக்கும் விசிட் பண்ணோம். கடைசி நோடுக்கு நெக்ஸ்ட்டில் வந்து நல்ல அசைன் பண்ணியிருக்கோமா, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நோடு வந்து ஹெட்டா, ஃபஸ்ட்டு நோடு வந்து பீன்னு வச்சுக்கணும். ஓகேவா, பீங்கிறது ஹெட்டோடைய நெக்ஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு நோடோடைய நெக்ஸ்ட் தானே வந்து ஹெட்டோடைய நெக்ஸ்ட் தானே ஃபஸ்ட்டு நோடு. ஸோ பி ஈக்குவல் டு ஹெட்டோடைய நெக்ஸ்ட்டு வைல் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து அதோடைய நெக்ஸ்ட் வந்து நல் வர வரைக்கும் நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வைல் பி நாட் ஈக்குவல் டு நல், அது வந்து நல் வராத வரைக்கும் அது என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது வரைக்கும் ப்ராசஸ் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா பிரிண்ட் ஆஃப் பி ஆஃப் டேட்டா. ஓகேங்களா, பி ஆஃப் டேட்டானா அதோடைய டேட்டா வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் நெக்ஸ்ட்டு, இதான் அதோடைய ஜூடோ கோட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பி நாட் ஈக்குவல் டு நல், பி வந்து நாட் ஈக்குவல் நல் வர வரைக்கும், ஐ மீன் கடைசி நோடு வர வரைக்கும் இது என்ன பண்ணணும், மூவ் ஆகிட்டே இருக்கணுங்கிறது தான் இந்த லைன் சொல்லுது. ஓகேங்களா, மூவ் ஆகிட்டே இருக்கணும்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா, சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வருமா, லூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதோடைய டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் அடுத்த நோடு, இப்போ இந்த நோடோடைய டேட்டா வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் நோடுக்கு வந்து மூவ் ஆகணும் இல்லையா, அதான் வந்து பி ஈக்குவல் டு பி ஆஃப் நெக்ஸ்ட்டு. மறுபடியும் வந்து வெளியே வரும் வைல் லூப், மறுபடியும் வந்து இது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட்டாவை பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், பி நாட் ஈக்குவல் டு நல். ஒன்ஸ் பி நல்லுன்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா அது வந்து லூப் போட்டு வெளியே வந்துடும். இதுதான் வந்து ட்ராவர்சல். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.